இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி. மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தி தாரும். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். இந்த நாளின் மகிழ்ச்சி ஆண்டவரே எங்களுள் குடிகொள்ளட்டும். தூய ஆவியின் அருள் எங்களிடமிருந்து நீங்காமல் எங்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர், அவரே கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். ஒரு சின்ன இறைவார்த்தை தான். இறைமகன் இயேசுவை வாழ்வில் கொண்ட மக்கள் குன்றின் மேலிட்ட விளக்காக எரிவார்கள், ஒளிர்வார்கள். இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று தூய பவுல் சொல்லுகிறார். ஆக இயேசுவை கொண்டவர்கள் வாழ்வை கண்டடைந்தவர்கள். இயேசுவின் வெளிச்சம் அவர்களில் தங்கும். அவர்களில் இருள் ஆட்சிக்கு இடமில்லை. அவர்கள் எல்லா பருவ காலத்திலும் கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கின்ற மரத்திற்கு ஒப்பானவர்கள். இயேசுவை கொண்டவர்கள் அவர் பாதுகாக்கின்றார். இயேசுவை கொண்டவர்களை அவர் பாதுகாக்கின்றார். துன்பம், துயரம், கண்ணீர், கவலை போன்றவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தருகின்றார். இயேசுவை கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள், வாழ்நாளை சுவைப்பார்கள், நீடிய ஆயுளை பெறுவார்கள். இயேசுவை கொண்டவர்கள் வாழ்வு அநீதிக்குள்ளாக மாறாது, மாறாக அர்த்தமுள்ளதாக மாறும். எனவே இன்றைய நாளிலே தருகின்ற இறைவார்த்தை, இறைமகன் இயேசுவை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்றைய நாளிலே நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். நான் அவரை கொண்டிருக்கின்றேனா, இல்லை கொண்டிருக்கவில்லையா? வாழ்வு எனக்கு இருக்கின்றதா, இல்லையா என்று கேட்போம். இறை வார்த்தையை கேட்டு கேட்டு அதை உள்ளத்தில் பதித்து அதன்படி நடக்கின்ற மக்களுக்குத்தான் இது கைகூடும். காரணம், அவர்கள்தான் இறைமகனை கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நம்மில் நிறைய ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.